அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். 60,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனின் மரபணு மதுரையில் கிடைத்தது. நாம கடந்த 60,000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரலாற்று உண்மையை இன்று வரை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளல என்பதுதான் வருத்தமான விஷயம் என்று சொல்கிறார் இந்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நினைவு விழாவை முன்னிட்டு திராவிட வரலாற்று ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இந்தியாவின் வரலாற்று சிதைவுகளிலிருந்து மீட்டெடுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு நாள் மாநில மாநாடு மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்தது. இதில் இந்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசுகையில், கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுது, ஆனால் கீழடி என்றாலே ஏன் சிலருக்கு பயம் வருது? இந்தியா என்ற பன்முகத்தன்மைக்கு எதிராக பயம் கொண்டுனாங்க, அது ஏன் என்று எனக்கு தெரியல என்கிறார் ராமகிருஷ்ணன். இதற்கு விரிவான அகழாய்வு நடைபெற்றதே காரணம். 2015 வரை எனக்கு கீழடி பற்றி தெரியாது அவர் சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு கீழடி குறித்து உலகம் முழுவதும் பேசப்படுது. 150க்கும் மேற்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் நடைபெற்று இருக்குது. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைத்துள்ள ஒரே இடம் என்றால் அது தமிழ்நாடு தான். கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ நம்ம பார்க்கலாம். ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மனித இனம் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றியது. அந்த மனிதன் 60,000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் குடியேறியுள்ளான். அப்படி குடியேறிய மனிதன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மரபணு இன்னும் கிடைக்குது. குறிப்பாக நம்முடைய மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டியில் தான் இந்த ஹோமோசேப்பியன்ஸின் மரபணு உள்ளதாக கண்டுபிடித்திருக்கிறாங்க. நாம் கடந்த 60,000 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரலாற்று உண்மையை இன்று முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளலை என்பதுதான் வருத்தமான விஷயம். ஆனால் நமக்கு கிமு 300 தான் நமது சங்க காலமும் நாகரிகமும் தொடங்குது என்று இன்று வரை வரலாற்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வர்றாங்க. தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்கும் ஆய்வுகள் மூலம் பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக வெளி உலகத்துக்கு தெரியாத காரணத்தினாலேயே நமது வரலாற்றை இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். அது எப்போது மாறும்? இதை மாற்ற முயல்வதாலேயே இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறோம். எவ்வளவோ ஆய்வுகள் நடந்திருக்குது. உண்மை கருத்துக்களை சொல்வது என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னிடம் இருக்கும் ஆய்வறிக்கை வெளியே வந்தால்தான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் அதை வெளியிடுவதில் பல தடங்கல்கள் ஏற்படுது. தொல்லியலில் ஆதாரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். கீழடி ஆய்வு அறிக்கையில திருத்தம் செய்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. அந்த அறிக்கை வெளியானால் அது இன்னும் நிறைய ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும். நாம் கதையிலேயே மூழ்கி கிடக்கிறோம். அதாவது டிவி சீரியல் கதையிலேயே மூழ்கி விட்டோம். வரலாற்றை எழுதி வைப்பதில்லை. குறிப்பாக தமிழ் புராணங்களில் புராண கதைகளை கேட்பதே நம்முடைய வாடிக்கையாக இருக்குது. ஆனால் உண்மை கதைகளை, உண்மை வரலாறுகளை நாம் அறியணும். நம்முடைய வரலாறை எழுத வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு இல்லை. நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு வரலாறு எழுதுவது குறித்து சொல்லிக் கொடுத்திருக்காங்க. வரலாறை அறிவியலாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு உண்மை நிலை புரியும். பானை ஓட்டில் எழுதும் பழக்கம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தது. 1672 பானைகளில் எழுத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. பானையில் சாமானிய மனிதர்கள் தான் எழுதுவாங்க. இதன் மூலம் அப்போதே சாமானிய மக்களுக்கு எழுத்தறிவு என்பது இருக்குது. ஆய்வுகளில் கிடைக்கும் செய்திகளை சரியான கண்ணோட்டத்துடன் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார் அவர். மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்தால்தான் புதைப்பிடம் உருவாக்குவார்கள். நாடோடிகளுக்கு அது தேவையில்லை. தமிழகத்தில் மட்டும் அதிக அளவிலான புதை இடங்களை தேடினோம். அதற்கான இடங்களை தேடிய போது கிடைத்த இடம்தான் கீழடி. ஆனால் கீழடியில இதுவரை 5% ஆய்வோட செய்யப்படலை. இந்த ஆய்வே இன்று உலகை பேச வைத்துக் கொண்டிருக்குது என்கிறாரு அந்த ஆராய்ச்சியாளர். நம்ம மேலும் பார்க்கலாம். மனிதனின் மரபணு, அதாவது ஹியூமன் ஜீனோம் என்பது உடலை உருவாக்கவும் பராமரிக்கவும் தேவையான மரபணு வழிமுறைகளில், அதாவது டிஎன்ஏ முழுமையான தொகுப்பாகும்.
டிஎன்ஏங்கிறது மரபணின் முழுமையான தொகுப்பு. இது 23 ஜோடி குரோமோசோம்களில் சுமார் 3 பில்லியன் டிஎன்ஏ அடிப்படை ஜோடிகளை பேஸ் பேர்ஸ் கொண்டுள்ளது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குது பாருங்க. இந்த மரபணுக்கள் கண், நிறம், முடி வகை போன்ற உடல் பண்புகளை தீர்மானிக்குது மற்றும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி மரபணுக்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹோமோ சேப்பியன்ஸ், அதாவது நவீன மனிதன் இனத்தின் மரபணு தொடர்ச்சி கண்டறியப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதனை தெரிவிக்கிறாரு. மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த விருமாண்டி என்பவரது உடலில் ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறிய முதல் மனிதர்களின் மரபணு தொடர்பு, அதாவது M130 இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தமிழகத்தின் பழமையான மனித வரலாற்றை உணர்த்தது. இது போன்ற மேலும் செய்திகளை தொடர்ச்சியா பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.